வணக்கம். ஒரு சில கேள்விகள் கேட்க விட்டான் இல்லை ஜீவன் இருக்காங்க, அக்ஷயா, என்னோட பொண்ணு ஷர்மியா இருக்காரு, நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும். எப்படிப்பட்ட பாட்டா நல்ல பாட்டு. இந்த வனிதா பாட்டுல மின்சார பாட்டு வந்து கண்டிப்பா நீங்க பாடுவோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா பாடுவோம். மின்சார சார் எங்களுக்கு 2 லைன் பாடலாமா சார்? எந்த பாட்டு? எதான் நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எந்த பாட்டு சொல்லுங்க, பாடிடுறேன். சார் மின்சார கண்ணாத்து. மின்சார கண்ணா. மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். சார் நீங்கள் சார் 10 வருஷத்துக்கு முதல் எஸ்பிபி சாரோட வந்தீங்க. இப்போ அவர் எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க? எஸ்பிபி நான் இல்லையே, உலகமே மிஸ் பண்றது இல்லை. ஆனால் டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல சார். அதோட எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து இலவசமாக செய்து கொடுக்குறீங்க, அதை படி அப்படி வந்து கொள்றீங்க. நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படித்தானே பாடணும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. நான் எப்படி நன்றாக பாடும்போது கண்டிப்பாக பாடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வரும்போதே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கு எங்களுக்கு. உங்களை நான் 10 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறேன். நண்பேண்டா நிகழ்ச்சியில் சந்திச்சது. ஆமா, குமரன் அன்னையோட நாதஸ்வரத்தோட இந்த முறை பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? குமரன் அவர் ஊர்ல இருக்காரா? ஆமா இருக்காரு. ஊர்ல இருந்தாச்சுன்னா கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா. நீங்க அந்த போன வருஷம் 10 வருஷத்துக்கு முதல் சேர்ந்து நிலா காய்கிறது படித்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங். அது மறுபடியும் நம்ம பண்ணுவோம். மறுபடியும் நீங்க ரீக்ரியேட் பண்ணணும், பாடணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஊர்ல இருந்தாச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுவேன். இருக்கிறார். அவருக்கு விருப்பம் இருந்தானா அவர் கண்டிப்பா வந்து வாசிப்பார். உங்களுடைய அன்பாக யாழ்ப்பாணத்துக்கு, இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வர வைக்கின்றோம். நன்றி. சந்தோஷம். உங்களை பார்த்தது சந்தோஷம்.